மம்முட்டி அவர்கள் ஒரு அதிசயமாக தான் அவர் இன்னும் பார்த்துட்டு இருக்கோம். 54 ஆண்டுகள் அந்த சினிமாலையும் சரி, இப்போ கேரளா சினிமாலும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா இடத்துலையுமே இப்போ ரீசெண்டாக கூட ஒரு குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுத்திருந்தாங்க. அதில் பார்க்கும்போது அவர் கூட அவர் வயசில் படித்தவங்க எல்லாருமே வயதாகி ஒரு மாதிரி இருக்கும்போது இன்னும் ஸ்டில் அந்த அந்த லுக்கில் இப்போ இருக்க ஹீரோஸ்க்கும் போட்டி கொடுக்குற மாதிரி அவ்வளோ டஃப் அண்ட் போட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவரை பற்றி சொல்லுங்க. மம்முட்டி சார் பார்த்தீங்கன்னா சினிமாவில் பொதுவாக ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். எப்படின்னா, சினிமா வந்து சில நடிகர்களுக்கு சில கேரக்டர்ஸுக்கு வந்து ஆப்டாக இருக்கும், சிலருக்கு வந்து ஆப்டாகவே இருக்காது. இந்த ஆப்டாக இல்லாத நடிகர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்த அடைவாங்க. உதாரணமாக நம்ம தமிழ் சினிமாலே பழைய கால சினிமா பார்த்திங்கன்னா, இப்போ சிவாஜி சாருக்கு சினிமா ஆப்டாக இருந்தது. அவர் 23 வயசில் ஹீரோ ஆகிட்டு, ஏன்னா அந்த சினிமா கதாசிரியர்கள் அவங்க உருவாக்கக்கூடிய கதை, ஸ்டூடியோ சிஸ்டம், இது எல்லாம் உருவாக்குறதுக்கு அவர் ஆப்டாக இருந்தார். இப்போ எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடியே உள்ள ஜென்ரேஷன். அவர் ஆக்சுவலாக பாகவதர் செட்லேயே அவர் வந்துட்டார். ஆனால் என்னென்னா அவருக்கு பாட தெரியாது. அந்த ஸ்டூடியோ சிஸ்டம், இந்த சினிமா சிஸ்டத்துக்கு அவர் ஆப்டே இல்லை. பட் அவர் போராடி தான் ஜெயிக்கிறார். ஸோ அது மாதிரி மம்முட்டி சார் வந்துட்டு ரொம்ப போராடி ஜெயிச்சவர் அவர்.